ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வினையாளனையும் பெயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலில் 23வது வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 22 வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் தமிழ் இலக்கணத்தோட எல்லா வீடியோஸ் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ வினையாளனையும் பெயர்னா என்னென்னா, ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் வினையை குறிக்காமல் வினை செய்தபவரை குறிச்சதுன்னா அதுதாங்க வினையாளனை பெயர். அது டைரெக்டாக வினை செய்தவரை மட்டும் குறிச்சும் வரலாம். அந்த வினை செய்தவரும் அதாவது அந்த பெயர்த்தன்மையும் ப்ளஸ் வேற்றுமை உறுப்பும் சேர்ந்தும் வரலாம். கீழே ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாடியவன் பாராட்டு பெற்றான். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள். பாடியவன் அப்படிங்கிறது பாடியவனை குறிக்குது, ஒரு நபரை குறிக்குது. பெயர்த்தன்மை மட்டும் பெற்று வர ஒரு வினையாளனையும் பெயர். கீழே பாருங்கள், பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது. கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவுங்க. இதில் இந்த பெயர்த்தன்மை ப்ளஸ் வேற்றுமை உருவு ரெண்டும் சேர்ந்து வந்த வினையாளனையும் பெயர். இதில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 3 டைப் இருக்குது. தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லிட்டு. தன்மைனா தன்னை குறிக்கிற ஒரு பொருளை தான் தன்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே எடுத்தேமை பார்த்தாயா, எடுத்தனே பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே குறிக்கிற ஒரு பெயர்ன்றதுனால அது தன்மை வினையாளனையும் பெயர்னும். முன்னிலை, சென்றீரை கண்டேன், முன்னாடி சென்றவரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் யார் அங்கே போகிறாங்க அந்த நபர்ன்றதுனால, முன்னாடி போகிற நபர்ன்றதுனால முன்னிலை வினையாளனையும் பெயர். அடுத்து படற்கை. படற்கை அப்படின்னா என்னென்னா, தன்மையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் இன்னொரு நபரை, ஒரு 2 பேர் பேசிகிட்ருக்கோன்னா 2 பேரை தவிர ஒரு 3ஆவது நபரை சொல்கிறது தான் படற்கை. அந்த ஸ்பாட்டில் 2 பேர் தவிர வேற ஒருத்தரை பற்றி பேசுறது தாங்க படற்கை. எக்ஸாம்பிள் பாருங்கள், படித்தவனுக்கு பரிசு கிடைத்தது. இங்கே நானும் இல்லை நீயும் இல்லை, இன்னொரு யாரோ ஒருத்தர் படித்தவன், அந்த ஒரு 3ஆவது நபரை குறிக்கிறதுனால இது படற்கை வினையாளனையும் பெயர். இது 3மே நமக்கு உடன்பாட்டு பொருளில் வரும். அதாவது உடன்பாட்டு பொருள்னா நேர்மறை பொருளில் வரும்ன்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறை பொருள், எதிர்மறை பொருள்லையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வினையாளனையும் பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பாடாதவர் பரிசு பெற முடியாது. பாடாதவருங்கிறது வினையாளனையும் பெயர் தான். பாடாத ஒரு விஷயம், அதாவது எதிர்மறையில் வந்த பொருள், எதிர்மறை பொருளில் வந்ததுனால இது எதிர்மறை பொருளில் வந்த ஒரு வினையாளனையும் பெயர். அங்கே கொஷின் பாருங்கள், நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், நடந்தது, நடப்பது, நடப்பவை, நடந்தவன். இந்த 4ல் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.